guys, welcome back. இன்னைக்கு நம்ம மொண்டி ஷோவில் இருந்து ஒரு படத்தோட ரோஸ்ட்டு. எங்கடா இந்த படத்தை யாருமே ரோஸ்ட் பண்ணலையே, சரி நம்ம தான் இந்த படத்தை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு ரெடி ஆகும்போது ஏன் இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்னு மொண்டி ஷோ வந்திருக்காரு. அதாவது உஸ்தாத் பகத் சிங் அப்படின்னு தெலுங்குல இருந்து ஒரு படம், நம்ம டெப்யூட்டி சிஎம் பவன் கல்யாண் காருவோட படம். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவங்க ஊர்லேயே அந்த படத்தை ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன டைமே அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு இதெல்லாம் எதுக்கு நமக்கு இப்போ தேவையா சார் அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸே ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு படம். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 13 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு இது ஒரு சங்கி மூவி. சங்கின்னோனே சில பேர் பொங்கி இந்துக்களை சங்கின் டாண்டா அப்படின்னு வருவாங்க. சங்கினா இந்து மதத்துல இருக்கிறவங்க கிடையாது, இந்து மதம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றான் பாரு, அவன் தான் சங்கி. மத்த மதத்தை எப்பவுமே கொச்சப்படுத்தி பேசுறான் பாரு, அவன் சங்கி. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் உஸ்தாத் சங்கி சிங். இந்த சங்கி படத்தை ஓபன் பண்ண உடனே GTA வைஸ் சிட்டி கேம்ல சீட் கோடு போட்ட மாதிரி எவனோ ஒருத்தன் கவர்னர் ரெசிடென்ஸுக்குள்ள புந்து எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்பதான் பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர். ஆனா இது இந்த கதையோட ஆரம்பம் இல்ல. அப்ப என்ன மைத்துக்கு இத போட்ட, எங்க டயத்தை வேஸ்ட் பண்றாடா நீ. சில காட்டுவாசிக்க யானையுடைய தந்தத்தை எடுக்க தகாத வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோ சங்கிகளுக்கெல்லாம் சங்கி சங்கி சங்கத்தின் தலைவன் உஸ்தாத் சங்கி சிங்கோட இன்ட்ரோ. மனுஷன் சும்மா ஒரு 52 வில்ல மட்டும் வச்சு 20 பேரை சுட்டுட்டு இருக்காப்ல. யானைய வேட்டையாட வந்தவங்கள்ட்ட வில்லம்பு இல்ல, ஆனா இவன்ட்ட இருக்கு. ஏன்? ஏன்னா இவர் தான் அவரு. அதுதாங்க அவரு. இந்த சங்கி ஆறதுக்கு முன்னாடி இந்த சங்கியோட பேரு சங்கி இல்லங்க, சின்னையா. இந்த சின்னையாக்கு அப்பா அம்மா இல்லையாமா. இந்த குட்டி குஞ்சானுக்கு யாருமே இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம சந்திரசேகர் சங்கட்டமாயி அந்த குட்டி சங்கிய தத்தெடுத்து தானே படிக்க வச்சு 3 வேளையும் மிஞ்சி போன சோத்த போட்டு வளர்க்கறாப்ல. இவன் சங்கிலே கொஞ்சம் நல்ல சங்கியாட்டுக்கு. இவர் பகத்சிங்கோட புத்தகத்தை படிச்ச 10 நாள்லயே இவருக்குள்ள பகத்சிங் வந்துடுறாரு. இந்த குட்டி சங்கி படிக்கிற அதே பள்ளிக்கூடத்துல நம்ம கௌதமி சத்துணவு போடுற ஆயமாவா இருக்காங்க. ஒருத்தர் நம்ம ஆயாட்ட போய் வாண்டடா வம்புலுக்க, இதனால காண்டான நம்ம குட்டி பகத்சிங் அவனை காயடிச்சு விட்டுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சந்திரசேகர் இந்த சின்னையாவோட வீரத்தை கண்டு வெறியாகி அவன் அப்பன் பேர்ல இருந்த உஸ்தாத உருவி ஹிஸ்டரியில இருந்து பகத்சிங்க திருடி உஸ்தாத் பகத்சிங் அப்படின்னு அவனுக்கு பேர் வச்சு விட்டுறாரு. இந்த பையன் படிச்சு மார்க் எடுக்கிற ரகம் இல்ல, மாற்றத்தை கொண்டு வர ரகம் அப்படிங்கிறாப்ல. அவரே சொல்றாரா? வெரி குட். நம்ம சந்திரசேகரோட சேவையை நினைச்சு சென்டிமெண்ட் ஆன சிஎம் ஸ்ட்ரைட்டா அந்த கிராமத்துக்கே போய் எங்க சங்கத்தோட சங்கி பார்ட்டியில வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. சங்கியா இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு என்னென்னத்தையும் சொல்லி சந்திரசேகரோட மண்டையில சைலண்டா சாணியை கரைச்சு ஊத்திடுறாப்ல. நாசமா போயிருவீங்கடா. இவன் போறது தெரிஞ்சு நம்ம உஸ்தாது பதறி போய் கதறி அழுகுறான். அவன்கிட்ட நம்ம சந்திரா, இங்க பாடுறா தம்பி, நான் இனிமே சங்கி சங்கத்துல சைலண்ட் பார்ட்னர் ஆயிட்டேன், அதனால இங்க இனிமே நல்லா கண்டினியூ பண்ண முடியாது. நான் அப்போ நீ வரணும், வரல வக்காளி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிட்டு கிளம்பிடுறான். சத்தியம் பண்ணவா? சங்கத்துக்கு இவருடைய சேவை மனப்பான்மை பிடிச்சு போய் இவரை சிஎம் ஆக்கிடுறாங்க. சங்கத்துல சேர போனவரு முதலமைச்சருடைய உடல்நல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இந்த சைத்தான் வேலையெல்லாம் செய்யறது யாரா அப்படின்னு சிஎம் நல்ல நாகப்பா அப்படிங்கிற ஒருத்தன். நல்ல நாகப்பா தான் அவன் பேரு. சிஎம்ங்கிறத அவன் வச்சுக்கிட்ட இனிஷியல் ஆமா. அவன் அப்பன் பேரு சின்ன மணியா இருக்கும்னு நினைக்கிறேன். இவரும் அதே சங்கி சங்கத்துல ஒரு மெம்பர் ஆமா. இவருக்கு எந்த அளவுக்கு அந்த சிஎம் பதவி மேல வெறினா, இவர்கிட்ட ஒரு ஜோசியக்காரன் ஓய் நீ சிஎம் ஆக மாட்ட ஓய் அப்படிங்கிறான். ஏண்டான்னு கேட்டா கையில உள்ள பாம்புரேக பாதிலே நின்றுச்சுங்கிறான். இவன் கெட்ட சங்கிலே ரொம்ப கேடு கெட்ட சங்கியா இருப்பான் போல. உடனே ஒரு தேங்காயை எடுத்து பாதியில நின்ன கைரேகையில மீதியை வரைஞ்சு விட்டுறான். இப்ப பாரு நான் சிஎம் ஆயிருவேன்ல. இவன் இல்லாத வேலை. ஏன் சார் பார்த்திபன் சார், குடைக்குள் மலை, ஏன்னா ஒத்த செருப்பு, அந்த மாதிரி கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு வித்தியாசமா படம் எடுக்கிற உங்களையே கூட்டு போய் ரேகா இல்லைன்னா கிழிச்சு இந்த வந்துருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்களே. நீங்க ஏன் போது அங்க போனீங்க? இங்க நல்லா தானே இருந்தீங்க. என்ன சார் உங்ககிட்ட வித்தியாசமா பண்றவருன்னு ஒரு இமேஜ் இருக்கு, அதுக்கு இப்படி வித்தியாசமா என்ன சார்?
கிரிஞ்சுக்கும் வித்தியாசத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாதா சார் உங்களுக்கு? நீங்கள் வில்லனா இதில்? உங்கள் பேர் நல்ல நாகப்பா. வேலை பண்ணி சங்கத்துக்கே சைலண்டா முதலமைச்சர் ஆயிடுறான். இந்த நல்ல கண்ணு நாகப்பாக்கு பைத்தியக்கார பையன் ஒருத்தன் இருக்கான். இவன் தன்னோட கேங்கோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த பொறுக்கி பசங்க பொல்லாத வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம உஸ்தாது சங்கி சிங் வில்லம்ப வச்சுட்டு காட்டுக்குள்ள பண்ணியை வேட்டாடிட்டு இருந்திருப்பான் போல. அதை பாதிலே விட்டுட்டு ஒடியாடுறான். பேக்ரவுண்ட்ல பகவத்கீதா வசனம் வேற. நல்லவர்களை காக்கவும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதாரம் எடுக்கிறேன். இதுவரைக்கும் கேட்டது பகவத்கீதை, இது பகவத்கீதை. ஏன்டா இப்படி சம்பந்தமா பேசி சாவடிச்சிட்டு இருக்க? சைத்தான் கே பச்சா, சாரி சங்கி கே பச்சா. ஐயா ஓட்டு போட்டிருக்காரு. இப்படி கை வைக்கும் போதில்ல கை போட்டு எப்படி அவர் கேட்குற எதை கண்டுபிடிச்சா நான் எதை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. ஆமாம், இவ்வளோ நேரம் அவர் டாக்ஸி அந்த ஜீப்பில் வரும்போது அந்த பின்னாடி பகவத்கீதை சொல்லிட்டு இருந்தது யாருங்க? அது வேறையா? மாசுங்கிற பேர்ல லூசுத்தனமா பேசி ஃபைட்டுங்கிற பேர்ல ஒஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம சிஎம் நல்ல கண்ணு நாகப்பாவுடைய பையனை நம்ம சங்கி சிங் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறான். நம்ம சங்கி சிங் இவனை குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்க கிளிகிளிப்ப கூட்ட நம்ம ஹீரோயின் வராங்க. இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆமா. இவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பழகின ஒருத்தன் கே ஃப்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு காண்டான நம்ம ஹீரோயின் நிம்மதியை தேடி காட்டு பகுதிக்குள்ள வராங்க. ஏமா பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபீல் பண்ணலாம், ஓகே, கே ஃப்ரெண்டுக்கு இல்லாம ஃபீல் பண்ணுவேன். இந்த காமெடிகளுக்கு நடுவுல நம்ம சிஎம் நல்ல கண்ணு நாகப்பாம்பு ஒரு தீவிரவாதி ஒருத்தனுக்கு போன போடுறாப்ல. இவனுங்க தீவிரவாதின்னு யாரை காமிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் படத்துல விஜய் அப்படி காமிச்சிருக்காரு இப்படி காமிச்சிருக்காரு. இந்த படம் வரும்போது கோமாளா இருந்தாங்க போல கொத்தடிமைங்க. சரி, இந்த படத்துல நம்ம தீவிரவாதிகளை கொடூர சங்கின்னு வச்சுப்போம். தீவிரவாதிகளுக்கு மதம்லாம் கிடையாது, அவங்க ஒரு மட்டமானவங்க தான். அதனால அவங்களை கலாய்க்க இந்த பேர் வச்சுப்போம். சோ இந்த படத்துல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு கொடூர சங்கி, இன்னொன்னு கோமாளி சங்கி. இப்ப நம்ம சிஎம் கொடூர சங்கிக்கு போனை போட்டு, பாய் 10 கிலோ கறி வாங்க போன என் பையன், கறியும் திரும்பி வரல பையனும் வரல, என்னன்னு கொஞ்சம் பாருங்க பாய் அப்படின்னு சொல்ல, இதுக்கு நடுவுல நம்ம சங்கி சிங் ஹீரோயினோட சேர்ந்து குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்காப்ல. தன்னோட சங்கத்துல இறக்கி விடுறாப்ல. உன் கண்ணை பார்த்தா காஜி ஆகுது, உதட பார்த்தா உருளுன்னு தோணுது, மூக்க பார்த்தா மூடாகுதுன்னு மூச்சு விடாம பஞ்சு இலாக்க பேசி பக்கத்துல வந்து பாஞ்சிடுறாப்ல. அப்புறம் என்ன, 10 நாளைக்கு முன்னாடி பரிதாபமா இருந்த ஹீரோயின் பரவாயில்ல இவனே பக்கத்துல வச்சுக்கலாம் போலங்கிற லெவலுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து நம்ம கொடூர சங்கிங்க அவனுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் சங்கி சிங்க தேடி போவாங்கன்னா மிஸ்ஸஸ் சங்கி சிங்க தேடி ஹோம்வொர்க் பண்ணிடுறாங்க. இப்போ தன்னோட மிஸ்ஸஸ் சங்கிய தேடி மிஸ்டர் சங்கி சாரப்பாம்ப தூக்கி தன்னோட கார்ல ஏத்திட்டு சத்தமே இல்லாம கொடூர சங்கிய மீட் பண்ண கிளம்பிடுறாரு. போன இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட். அந்த கொடூர சங்கியோட தலைவனே இந்த சங்கி சிங்க பார்த்து அலறான். அங்கதான் ஒரு கொடுமையான பிளாஷ்பேக் ஒன்னு ஓபன் பண்றாங்க. ஒருத்தன் திருவிழாக்குள்ள புகுந்து 1 மணி நேரமா உரண்டு இழுத்துட்டு இருக்கான். அப்போலாம் வராத இந்த சங்கி சிங் சமஸ்கிருத மந்திரத்தை கேட்டோன்னே சம்பந்தமே இல்லாம வராப்ல. கடவுளுக்கும் பக்தனுக்கும் நடுவில் பாலமா இருப்பேன், பாவப்பட்டவங்களுக்கு ஆயுதமா இருப்பேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? அடிச்சு நொறுக்கிற கோத்திரம், கிழிச்சு தொங்கப்படுற நட்சத்திரம். நான் கூட கோத்திரம் ஆகா ரைமிங்கா வரணுங்கிறதுக்காக நம்ம தமிழ் டப்பிங்ல என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. கோத்திரத்துக்கு ரைமிங் என்னடா சொல்லுவீங்க அப்படின்னு பக்குன்னு நட்சத்திரம். அது ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல ரசிச்சோம். அங்கே உயிர் போகிற மாதிரி ஒருத்தரை காப்பாற்ற வந்தவர் அறுத்து தள்ளுவார். நான் சின்ன வயசில் அங்கே படிக்கும்போது இங்கே வரும்போது நாங்கள் அந்த காலத்தில் கக்கூஸ் போகும்போது தண்ணியே எடுத்துகிட்டு போக மாட்டோம், இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அங்கே காப்பாற்ற வந்தோன்னு செத்து போயிடுவார். இப்போயும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் டெவலப் ஆகி வந்துட்டீங்களா இத்தனை வருஷத்தில். ஏதாவது வந்தோடனே சண்டையை போட வேண்டியது தானே. சண்டையை போட்டுட்டு அப்புறம் பேச மாட்டீங்களா? காரில் வரும்போதே மனப்பாடம் பண்ணிட்டு வந்தேன், பேசணும் இல்லாட்டி மறந்துடுறேன். அடுத்த நேரம் நல்ல கண்ணு நாகப்பாம்பு வீட்டுக்கு போய் 1/2 மணி நேரம் அறுவைய போறாப்ல. கேட்க முடியல. நீ எப்படா வந்த? பிரளயம் பர்மிஷன் கேட்காத, அதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்காத. அது பிரளயம். நீ எப்படி வந்த அத சொல்லு. எப்படி வந்த? சட்ட ஒழுங்கு கடைபிடிக்காத எவனா இருந்தாலும் தோலை உரிச்சு உப்பு கண்ணு போடுவனோ. படம் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சங்கி 100 பேரை சாலா சங்கர்த்து இருக்கான். இவன் சட்ட ஒழுங்க காப்பாத்த போறானா? வயலண்டான சைலண்டா வாயில குசு விட்டுற ஓடி பேரு. இப்படி பண்ணி அது ஏங்க
பார்த்திபனை வில்லனா போட்டதுக்கு மொண்டிய வில்லனா போட்டிருக்கலாம். இப்படி ஒரு பழி வாங்குறத நான் பார்த்ததில்ல, அதுவும் சைலண்டா. நீ கோத்திரத்தை சொல்றதுக்கு தான் இங்க வந்து. ஆஹா, நான் கழுத்த தடவுனா ஓ கழுத்து காலின்னு அர்த்தம். அப்ப வேற எங்கேயாச்சும் தடவை மூட்ல இருக்குன்னு அர்த்தமா? அடுத்து இந்த பைத்தியக்காரன்ட்ட ஒரு பைத்தியம் மாட்டிக்கிச்சுக்க. அவன்கிட்ட போயிட்டு உலோகம் கெட்டியா இருக்கும், அது என்ன மாதிரி பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கும், அது என் நெஞ்சு மாதிரி பாட்டில் உடஞ்சா கூ 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 கூர்மையா இருக்கும்ட்டு அவன் மூஞ்சில கீறி விட்டுட்டு இருக்கான். டேய், இவன் சாதாரண சங்கி இல்லடா, சைக்கோ சங்கி. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்னா தேவையில்லாம பேசுனீங்கன்னா ஜெய் ஹனுமான் சொல்ல வேண்டியிருக்கும். என்னத்தையாச்சும் சொல்லிட்டு போற, அதேண்டா படமா எடுத்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா இல்ல எங்களையெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? அடுத்து இப்ப கொடூர சங்கி கேங்ல ஒரு கொடூர ஸ்பை ஒருத்தன் இருக்கான், துரந்தர் அம்சா அலி மாதிரி. அவன் போன் பண்ணி கொடூர சங்கிகள்லாம் சேர்ந்து கொடூர திட்டமா ஒண்ணு போடுறாங்க. கோமாளி சங்கி நீங்க வாங்க, அவனை கோமால படுக்க போட்டுடலாங்கிறான். பொட்டை அழிச்சிட்டீங்கன்னா பெட்டர் சாப். நான் பிறந்த பழைய குப்பத்துக்கு பாகிஸ்தானுக்கு இல்ல. ஏன் பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்கள்லாம் பொட்டு வச்சுக்க மாட்டாங்களா? பைத்தியங்க அவன். சரி அதெல்லாம் விடு, எதுக்கு லுங்கி கட்டிட்டு லுங்கிய போட்டுட்டு இப்படி பப்பர பேனு வந்து இறங்குறீங்களே மாஸ்டர் விஜய் மாதிரி, என்ன சார்? கொஞ்சம் காத்து ஹெவி ஆயிடுச்சு, லுங்கி ஃபுல்லா கிளம்பிக்கிச்சுன்னா நல்ல நேரம் எல்லாரும் அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்படி பண்ணுவாருன்னு எல்லாரும் ரதம் வந்து திரும்பி இருக்காங்க. இதை போய் நம்ம பாக்குறதா? போற சுண்ணத்து பண்ணிருக்கியா? கொடூர சங்கி கூட்டத்தில் நுழைஞ்ச இந்த கோமாளி சங்கி சூத்தா மட்டலே கழுத்தா மட்டலே ஒரு கோலியை இறக்கிட்டு கொடூர சங்கியோட ஆளை அடிச்சு இழுத்துட்டு போறாப்ல. இது ஒரு மாஸ் சீன். இதனாலதான் கொடூர சங்கியோட தலைவன் மியாபாய்க்கு இந்த சங்கி சிங்க பார்த்தா டர்ராமா. ஃபர்ஸ்ட் டைமா உங்ககிட்ட பயத்தை பாக்குறேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் பயமுறுத்துறவனை பார்த்தேன் சார். டெரரிஸ்ட் டெடி பேர் மாதிரி தூக்கிட்டு போயிட்டான். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அடுத்து இந்த கோமாளி சங்கி டீ ஷாப்க்கு போனோமா, டீ அடிச்சோமா, வந்தோமான்னு இல்லாம அங்க ஒருத்தனை பிடிச்சி வம்புழுத்து பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்றாங்கறாரு. ஏன்னா பாரத மாதா வாழ்கன்னு சொல்றதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்றதுல பிரச்சனை இல்ல, அதை நீங்க மிரட்டி சொல்ல வைக்கிறீங்க பாரு, அங்கதான் பிரச்சனையே. பாரத மாதா என்ன பாக்குறீங்க? இது உங்க நாடு இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க. இரண்டாவது ஹீரோயினோட இன்ட்ரோ. சங்கி பாய்ஸ் நீங்களா? எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க அந்த இன்ட்ரோவை. இந்த புள்ள கன்னி ராசியாமா, கன்னி ராசிக்காரர்கள் இன்னைக்கு அவங்க வருங்கால கணவரை சந்திப்பாங்களாமா. கட்டிக்க போறவன் நேரா வந்து பொண்ணோட நெத்தியில பொட்டு வைப்பான். ஆட பொறம்போக்கு, எவனோ ஒரு பொறம்போக்கு பையன் வந்து பொண்ணு நெத்தியில பொட்டு வச்சா அது ஹராஸ்மெண்ட்ரா? இப்ப நம்ம கொடூர சங்கிங்க சில பேரு ஹாஸ்டல்ல சுத்தி வளைச்சி அட்டாக் பண்றாங்க. இப்ப இந்த கொடூர சங்கிகளை கொல்லதான் நம்ம உஸ்தாத் சங்கி சிங் களமிறங்குறாரு. சங்கிய பிடிக்க வந்த இடத்துல இந்த பொட்டு கையில இருக்கிறதுக்கு பதிலா உன் நெத்தில இருந்தா சும்மா கும்தாவா இருப்ப. நம்ம சங்கி சிங் பொட்டு வச்சுட்டு போனதுல இருந்து நம்ம லீலாவுக்கு பொல்லாத ஆசைகள்லாம் வளர்ந்துருச்சு. அதனால இந்த அக்யூஸ்டுங்க டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போடுற மாதிரி தினமும் காலையில இந்த புள்ள சங்கி சிங் முன்னாடி சரண்டர் ஆகி சன்னி லியோன் மாதிரி சினிங்கிட்டு இருக்கு. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சி? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. அடுத்து நல்ல நாகப்பாம்போட ஆளுங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட தூக்கிட்டு போயிடுறாங்க. தற்கூரி பயலுங்க. அங்கதான் நம்ம சங்கி டைரக்டர் தெறிப்படத்தோட சீனெல்லாம் காப்பி அடிச்சு கக்கி வச்சிருக்காரு. அட்லி தான் தெறிப்படத்தையே காப்பி அடிச்சு எடுத்ததா சொல்லுவாங்க. இவனை பாருங்க, அட்லிட்டே காப்பி அடிச்சிருக்காங்க. சைலண்டா இருந்த சங்கி சிங் வைலண்டா மாறி பக்காளி வண்டியை ஒண்ணு எடுத்துட்டு நல்ல பாம்பு நாகப்பா வீட்டுக்கு போய் நல்ல பாம்போட குட்டி சங்குலையே சாலா கத்தியை இறக்கிடுறான். சரி வந்தோமா, சங்குல கத்தி இருக்க மாட்டான் அந்த ஆளு. சம்பந்தம் இல்லாம உளர்றது. ஏன் அன்பு காட்டுறவங்கள என் ரசிகர்களை தூக்கிடுவியா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமாடா உனக்கு? உங்களுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களா எனக்கு தெரியாது சார். இது மாஸ்டர் பட டைலாக் இல்ல? என்ன பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்களா வெளியே? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், உங்களோட சங்கி படம் ஒண்ணு கூட ஓட மாட்டேங்குது. தேங்க்ஸ். ஹரிஹர வீரமல்லன் ஒரு சங்கி படம் அட்ரு ஃபிளாப். உஸ்தாத் சங்கி சிங் மரண ஃபிளாப். அடுத்து ஒரு சங்கி படம் வரும், அதே உங்க ரசிகர்களே ஃபிளாப் பண்ணுவாங்க. இப்ப படத்துல என்ன ட்விஸ்ட்னா, நம்ம சங்கி சிங்க்கு இனிமே சேலரி கிரெடிட் ஆகாது. ஏன்னா அவர் போலீஸ் வேட போச்சாமா. சரி அதை விடுங்க, அது சங்கம் பார்த்துக்கும். வேலை போன விரத்தில சும்மாவே இருந்ததுனால செக்ஸி மூடுக்கு போய் லீலாக்கு போன் பண்ணி லீலைகள் செய்யலாமா அப்படின்னு கேட்க அடுத்து சங்கிங்க எல்லாம் சேர்ந்து சாங்குக்கு போயிடுறாங்க. அப்புறம் என்ன வேலை போச்சு சம்பளம் வராதுங்கிறாங்க, ஆடிக்கிட்டு இருக்கீங்க. பூவாக்கு என்ன பண்றது?
ஆடுது, கால் ஆடுது, சட்டை ஆடுது, அதோட சேர்ந்து அவர் முடியும் ஆடுது, ஆடியன்ஸ்க்கு காண்டாவது. நல்லா ஆட தெரிஞ்ச ஸ்ரீலீலாவே இந்த படத்துல கை காலை மட்டும் தான் ஆட்ட வச்சிருக்காங்க. கருமத்தை பாட்டு பாடி ஆட்டம் போட்டு முடிஞ்ச பிறகு கட் பண்ணா காலங்காத்தால கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு சிஎம் வராப்ல பின்னாடியே நல்ல நாகப்பாம்போட கொத்தடிமைகளும் வராங்க. வந்தவங்க சிஎம் படுத்த படுக்கை ஆக்கிட்டாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பத்தாவதுக்கு எய்தாப்ல 7 இருந்த லீலாவையும் நெத்தி பொட்டுல போட்டு தள்ளிடுறாங்க. அப்ப க்ளோஸ் அப்ல ஸ்ரீலீலாவோட நெத்தியை காமிக்கிறாங்க பாருங்க. அது பார்த்தா புல்லட் பட்ட மாதிரி தெரியல, எவனோ கூட்டத்துல பிரியாணி தின்னுட்டு வீடாவை போட்டு நல்லா மென்னு அப்படின்னு துப்புற மாதிரி இருக்குது. அப்புறம் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு ஆய் போற பொசிஷன்ல நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது நல்ல நாகப்பாம்பு உள்ள வந்து, நான் உன்னை ஏன் உயிரோட விட்டேன் தெரியுமா, ஏன் விட்டுருப்ப, அவன் இதை லைஃப்ல நினைச்சு வேதனைப்படணும் அதானே. புல்லட் பட்டிருந்தா 10 செகண்ட்ல செத்துருப்ப, அதை மறக்க முடியாம ஒவ்வொரு நொடியும் நீ சாகணும். காலத்துக்கு ஏத்த மாதிரி சினிமா மாறினாலும் இந்த கன்றாவான ரிவெஞ்ச் மட்டும் மாறவே மாட்டேங்குதுடா. இந்த கன்றாவான பிளாஷ்பேக் எல்லாம் காரி மொழிஞ்சிட்டு இருக்கும் போது நல்ல பாம்போட கொத்தடிமைகள் கொடூர சங்கிகள்லாம் உள்ள வந்துட்டாங்க. இதை நிக்கிறான் பாருங்க, இவன் தான் கொத்தடிமைகளோட தலைவன் மியா கலிஃபா பாய் இருக்காருல்ல, அவருக்கும் மேல ஒருத்தனா. இவனுக்கு நல்ல பாம்புக்காக பாகிஸ்தான்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இந்தியாவுக்குள்ள ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கி கொடுத்து இங்க இருக்கக்கூடிய சங்கி ஆட்சியை கவுக்க போறாங்களாமா. இந்த மாதிரி புது புது சங்கி கதையெல்லாம் சங்கிகளால மட்டும்தான்டா யோசிச்சு எழுத முடியும். 2 பேரை அடிச்சுட்டு 2 பேர் செத்துருவாங்கன்னு பார்த்தா அவனுங்க டீம்லயே அவனுக்குள்ள ஒரு ஸ்பை இருக்கான். மறுபடியும் முதல்ல அப்புறம் ஆளுங்களே அவனுங்களுக்குள்ள சண்டை போட்டு செத்து போயிடுறாங்க. கடைசியா இருக்கிற கொடூர சங்கி தலைவனை மட்டும் தன்னோட தாரத்தை எப்படி நெத்தி போட்டிலே பட்டுன்னு போட்டானோ அது மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனை பேசி கொள்ற முயற்சியில ஈடுபடுறாங்க. கடைசியா அவன் சாக போற நேரத்துல அவன் நெத்தி பொட்டுல ஒரு பொட்டை இறக்கிட்டு கிளம்பிடுறாரு. பை பை டாடா குட் பை. அப்புறம் இந்த டம்மி சங்கி சைனைட சப்பிட்டு செத்து போயிடுறான். அவனை போட்டு தள்ளின கையோட ரெக்கவரி ஆகி ரெடியா இருக்கக்கூடிய சிஎம் போய் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறாரு, உன்னுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை. மொத்தத்துல இந்த உஸ்தாத் சங்கி சிங் இந்த படம் பார்த்த அனைவருக்கும் என்னோட அஞ்சலியை நான் செலுத்திக்கிறேன். நல்ல வேளை நான் பார்க்கல. ஏங்க டெப்யூட்டி சிஎம்மா இருந்துகிட்டுமே படம் நடிக்கிறாரா? இது புது படமா? ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்தது. ஒருவேளை டெப்யூட்டி சிஎம் ஆனதுக்கு முதல் நடித்த படமா இதெல்லாம், இல்லாட்டி அதுக்கப்புறமா அவர் இன்னும் சினிமா அரசியல் 2லையும் இருக்காரா? ஏன் படிக்கிறீங்க? ஆமாம், அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடிஞ்சா முடியுமா? சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நடிக்கலாமா? சரி சரி. எனிவேஸ் பாருங்க, படத்தோட பேரே மறந்துட்டேன். அது இவர் வச்ச பேரு, உஸ்தாத் பகத்சிங். பார்த்தீங்களா? எனக்கு இது என்ன கமெண்ட் சொல்றதுன்னே தெரியலங்க. இது என்ன கதை? இது அவங்க ஊர்லயே இந்த கதையெல்லாம் நடிக்க நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. மொத்த பேரையும் தமிழ்ல இருந்து அறிக்கிருக்காங்க. KS ரவிக்குமார், கௌதமி மேடம், நம்ம வில்லன் கதையை கேட்டுட்டு தான் போயிருப்பாங்க. டபுள் பேமெண்ட் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க யோசிச்சிருப்பாங்க அங்கே போய் ஒரு கன்றாவி படம் நடித்து அந்த காசை எடுத்துகிட்டு வந்து தமிழ் சினிமாவில் நல்ல படம்னு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். அந்த வில்லனுக்கு தெலுங்குல வில்லனுக்கு பஞ்சமா, எவனோ இதுக்கு நாங்கள் வரல அப்படின்னு இருப்பாங்க. பார்த்திபன் சாரை கூட்டு போயிட்டாங்க. அப்பா நாளை விடுங்க சார். நன்றி, வணக்கம்.